ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் கிரவுன்சா சேனல். கிரவுன்சா சேனல். ஹலோ மேம், பார்ட் 1 ஒன்று போட்டிருக்கோம். இதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இன் ஜெர்மனி இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தோம். ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் இங்கே கார்டு இல்லைன்னா ஒரு லிங்க் ஏதாச்சும் நாங்கள் போடுறோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்கள். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம மெயினாக என்ன கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் எப்படி படிக்க போகிறாங்க, என்ன கிளாஸ் போக முடியும், இங்கே என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணீங்க, இமெயிலில் காண்டாக்ட் பண்ணீங்க, பர்சனலாக கமெண்ட்டில் பேசுனீங்க. நிறைய பேர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ நீங்கள் நிறையா பேர் கேட்ட கேள்விகள், நிறையா பேர் கேட்ட சொன்ன சஜஷன்ஸ் தான் இந்த டாப்பிக்கை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நாங்கள் பேசுகிறோம். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக டாபிக் ஸ்கூல்ஸை பற்றி டவுட் இருக்குது, இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இல்லை உள்ள எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி தாங்க இங்கே ப்ரைமரி ஸ்கூல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிண்டர் கார்டன் முடிச்சாங்க. கிண்டர் கார்டன் முடிச்சுட்டு ப்ரைமரி ஸ்கூல் போகிறாங்க. ப்ரைமரி ஸ்கூல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அதை இங்கே குரூன்ஷுலே அப்படின்னு சொல்லுவாங்க. குரூன்ஷுலே முடிச்சதுக்கப்புறம் நான் இருக்கிற இந்த பெர்லின் ஸ்டேட் ஸோ இப்போ லக்ஷ்மி எடுத்துங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம். ஸோ 4th ஸ்டாண்டர்ட்ல அவனுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, ஓரியன்டேஷன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இது எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர்ல ஆனுவல் எக்ஸாம் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஆனால் இங்க எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் படித்தாலும் இவங்க பிரைமரியாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது 2 சப்ஜெக்ட், மேக்ஸ், ஜெர்மன். ஸோ இந்த 2 எக்ஸாம் மட்டும் தனியாக வைப்பாங்க. அதாவது நம்ம ஊரில் ஆனுவல் எக்ஸாம் மாதிரி அதில் இருக்கிற மார்க்கை வச்சு 5th ஸ்டாண்டர்டில் போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை எப்படி ட்ரெயின் பண்ணலாம். இப்போ இந்த பையன் மேக்ஸில் கம்மியாக இருக்கான், இல்லை மேக்ஸில் இந்த ஏரியாவில் கொஞ்சம் வீக்காக இருக்கான் அப்படின்னா அவங்க 5th ஸ்டாண்டர்டு போகிறப்போ 5th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு நல்லா அந்த ஏரியாவில் இதில் வீக்காக இருக்கணும், அந்த ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஜெர்மன்லேயும் கிராமரு, ஃப்ரேசஸ் ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாமே எதில் வீக்காக இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதே 5th ஸ்டாண்டர்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் 5th ஸ்டாண்டர்ட் அவ்வளோ முக்கியம் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 5th ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறத விட ஜிம்னாசியம் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ் சில ஸ்டேட்ஸில் 4th ஸ்டாண்டர்ட், இங்கே 5th ஸ்டாண்டர்ட். இந்த 4th 5th ஸ்டாண்டர்டில் ஏன் எவ்வளோ இங்கே முக்கியமாக இவங்க பார்க்குறாங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க கட்டாயி இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கூல்ஸில் எந்த ஸ்கூலில் எந்த ஒரு கோர்ஸ் இல்லைன்னா எந்த ஒரு எஜுகேஷன் கேட்டகரியில் இந்த குழந்தைங்க ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போவே அனலைஸ் பண்ணிடுவாங்க. அது எப்படி அப்படின்னாக்கா உங்களுக்கு எதில் வீக்காக இருக்கவங்க அதை சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ளஸ் ஜிம்னாசியம் போனதுக்கப்புறம் என்னென்ன படிப்பாங்க, அதாவது இதுக்கு மேலே இருக்கிற பெரிய கிளாஸ் போனால் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குமோ அதோட பேசிக்ஸ் எல்லாமே 5th ஸ்டாண்டர்டில் கவர் பண்ணுவாங்க. 5th ஸ்டாண்டர்டில் கவர் பண்ணிட்டு 5th ஸ்டாண்டர்ட் முடிவில் இதே மாதிரி அவங்க டீச்சர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. அதாவது சரி லக்ஷித் இதில் பெஸ்ட்டாக இருக்கான், இதில் கம்மியாக மார்க் எடுக்கிறான். ஸோ அதனால அவனுக்கு ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸுக்கு அப்புறம் வரதை பற்றி நம்ம பேசணும். ஸோ இதில் ஒன் ஆஃப் த ஸ்கூல்ஸில் தான் இவன் ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சரோட ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஆஸ் அ பேரண்ட்ஸாக நீங்கள் போய் கேட்கலாம், ஏன் இல்லை என் பையன் நல்லா படிப்பான் ஆனால் ஏன் நம்ம இதில் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது நம்ம ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா அப்படி தான் அவங்களே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இவங்களோட ஜெர்மன் சிஸ்டமில் ஒரு கிரேடிங் வைக்கிறாங்க. அந்த கிரேடிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரூன்ஷுலே முடிச்சாச்சு. இப்போ லக்ஷத்தையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பேசுவோம். இங்கே அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்லேயே அதே ஸ்டேஜில் ஒரு பையன் இருக்கிறப்போ எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் இப்போ அதை பற்றி நாங்களும் நிறையா படித்து கற்று வச்சுருக்கோம். என்னோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா யூகே பிரிட்டிஷ் சிஸ்டம் ப்ளஸ் யூஎஸ் சிஸ்டம் ரெண்டுமே ஒரு இன்டர்மிக்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவோடது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு யூகே அண்ட் பிரிட்டிஷ் சிஸ்டமில் தான் இருக்குது. இந்தியன் சிஸ்டம் வச்சு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் அட்டன் பண்ணுவாங்க. செகண்டரி ஸ்கூல்லே இந்த 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று லோவர் செகண்டரி, இன்னொன்று ஹையர் செகண்டரி. லோவர் செகண்டரி 5th ஸ்டாண்டர்டில் இல்லைன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஹையர் செகண்டரி அப்படின்னா 10th 11th 12th ப்ளஸ் 13th ஒரு சில கேஸில். குரூன்ஷுலே முடிச்சதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜிம்னாசியம், அடுத்தது ராப்ஷுலே, ஹாக்ஷுலே, வொகேஷனல் ஸ்கூல்.
அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்கூல்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து இதுல இருந்து ஒரு ஸ்கூலா பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கிம்னாசியம். கிம்னாசியம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஸ்கூல் டைம்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் எஜுகேஷன் டைப்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம 11th 12th வந்து சயின்ஸ் குரூப் ஆர்ட்ஸ் குரூப்னு பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கிம்னாசியம் வந்து கிட்டத்தட்ட சயின்ஸ் குரூப் மாதிரி தான் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஊரில் வந்து 10th அப்புறம் பிரிக்கிறத வந்து இங்கே வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 5th ஸ்டாண்டர்ட்லேயே பிரிச்சிடறாங்க. ஸோ 5th ஸ்டாண்டர்ட்லேயே பிரிச்சுட்டு கிம்னாசியமில் வந்து 2 லெவலில் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று வந்து லோவர் செகண்டரி, இன்னொன்று வந்து ஹையர் செகண்டரி. இந்த லோவர் செகண்டரி பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த பீரியடில் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, ஹியூமனிடேரியன் சயின்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர், பயாலஜி, இதெல்லாம் வந்து பேசிக்ஸ், ஓரளவுக்கு பேசிக் வந்து கவர் பண்ணிடுவாங்க இந்த லோவர் செகண்டரியில். ஹையர் செகண்டரின்றது பார்த்தீங்கன்னா 10th 11th 12th. ஸோ இந்த 3 இயரில் வந்துட்டு இன்னும் வந்து டீப்பாக வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ளே இறங்குவாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அது எப்படி அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு கிம்னாசியம் லோவர் செகண்டரின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இந்த லோவர் செகண்டரியில் அந்த 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஹையர் செகண்டரி போகலான்னு முடிவு பண்ணுற ஸ்டேஜில் மறுபடியும் வந்து அந்த ஒரு டீச்சர்ஸோட ரெக்கமெண்டேஷன் வேணும். ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ரிப்போர்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஆனுவல் ரிப்போர்ட், ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. சரி, இது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து ஹையர் செகண்டரிக்கு அனுப்பலாமா, இல்லை மறுபடியும் ட்ரைனிங் தேவைன்னா வேற ஒரு ரூட் இருக்குது, அது வழியாக படிக்க வச்சு மறுபடியும் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி 10th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒருக்கா வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிம்னாசியம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரியல் ஷூலே. ரியல் ஷூலே அப்படின்னா என்னன்னா செகண்டரி ஸ்கூல் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் லெவல் கிம்னாசியம்னு சொன்னோம்னா செகண்ட் ரியல் ஷூலே, தேர்டு தான் வந்துட்டு ஹாப் ஷூலே. இந்த ரியல் ஷூலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப டிஃபிகல்ட்டான அபிலிட்டிஸ் இருக்கிறவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க இல்லைன்னா ஹாப் ஷூலேல போடுவாங்க. ஆனால் இந்த ரியல் ஷூலேன்றது கிம்னாசியம் போகிற அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும். பட் ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால அவங்க ஒருவேளை அந்த கடைசி எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிருப்பாங்க, இல்லைன்னா மார்க் கம்மியாக எடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரியல் ஷூலே இருக்கு. ரியல் ஷூலே பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே படிப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சோடனே ஆர்பிட்யூர் அப்படின்னு எழுதணும். ஆர்பிட்யூர்னா எப்படின்னா இந்த கிளாஸ் முடிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்னு வச்சுக்கலாம், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் மாதிரி. அதில் நல்ல மார்க் எடுத்து கம்ப்ளீட் ஆகிற பசங்க மறுபடியும் ஹையர் செகண்டரியில் ஆல்ரெடி உங்க ரியல் ஷூலேருந்து 10th வரைக்கும் படிச்சிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 11th 12th போய் ஜாயின் பண்ணலாம் டேரெக்டாக. ஸோ 11th 12th ஜாயின் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கிம்னாசியம் படிக்கிற பசங்க இருப்பாங்க, ரியல் ஷூலேருந்து வந்த பசங்களும் இருப்பாங்க, ஹாப் ஷூலேருந்து வந்த பசங்களும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th படிப்பாங்க. இவங்க எல்லாரும் 11th 12th படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டிஸ் போகிறது தான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த ரியல் ஷூலேல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 10th ஆர்பிட்யூர்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒன்னா கிம்னாசியம் போகலாம், இல்லைன்னா பஃபர் ஷூலே அப்படின்னு ஒன்று இருக்குது. பஃபர் ஷூலே அப்படின்னா வந்துட்டு அப்ரெண்டிஸ்ஷிப். இந்த பசங்க வந்து 10th மேலே படிக்க விருப்பம் இல்லை, இல்லை படிக்க மாட்டேன்றாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தால படிக்க முடியலைங்களா, இவங்க எல்லாம் வந்துட்டு அப்ரெண்டிஸ்ஷிப். இது வந்து எப்படின்னா இதுவும் பஃபர் ஷூலேன்றது அங்கே வந்து தொழிற்கல்வி சொல்லி கொடுப்பாங்க. இயர்லி ஃபுல்லாக ஸ்கூல் நடக்காது, அதுக்கு பதிலாக அவங்க இயர்லி ஃபுல்லாக வந்து அவங்க படித்த படிப்புக்கு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலை செய்யலாம். ஆனால் இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டைமில் இருக்கும். சரி, இந்த ஒரு மாதம் இருக்கும், அப்புறம் வந்து இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு மாதம் கிளாஸ் இருக்கும், அந்த மாதிரி தள்ளி தள்ளி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சயின்ஸோ இல்லை மறுபடியும் போய் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியிலையும் சேர முடியாது. பர்ஃபெக்ட் ஷூலேன்றது தொழிற்கல்வி. அந்த தொழில் கற்றுக்கிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து டைரெக்டாக நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஹாப் ஷூலே அப்படின்னா வந்து ஜென்ரல் ஸ்கூல், ஆர் இதுலேயே பார்த்தீங்கன்னா கெசமட் ஸ்கூல்லே அப்படின்னு ஒன்று இருக்குது. கெசமட் ஸ்கூல்லே அப்படின்னா காம்பிடன்சி ஸ்கூல். ஜென்ரல் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனல் லெவல் அகாடமி வந்து கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுற குழந்தைங்க, சில எபிலிட்டிஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களால வந்து மித்த குழந்தைங்க மாதிரி படிக்க முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். நார்மலான ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாத குழந்தைங்களா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹாப் ஷூலே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டேட்டில் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா பெர்லின், ஹாம்பர்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாப் ஷூலேன்ற ஜென்ரல் ஸ்கூல் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஏன் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுறாங்க, இங்கே இல்லை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஷூலன், கெசமட் ஸ்கூலன் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. அது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டாட் ஸ்கூல், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்
இந்த ஹாப்ஷனில் படிக்கிற குழந்தைங்களை வந்து தனிமைப்படுத்தக்கூடாது, ஒதுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கான்செப்ட். அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. இந்த ஸ்கூல் ஏன் இந்த ஸ்கூல் ஏன் இங்கெல்லாம் இல்லை, சில ஏரியாலாம் ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அது இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த ஹாப்ஷன் ஏரியாவில் வந்து படிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து படித்து முடிச்சுட்டு, அதாவது கிம்னாசியம் போகிற அளவுக்கு அவங்களுக்கு அகாடமிக் ஸ்கில்ஸ் இல்லை, அதாவது அந்த அளவுக்கு அபிலிட்டிஸ் இல்லாத குழந்தைங்க, அவங்கள வந்து டெக்னாலஜி படிக்கக்கூடாது, சயின்ஸ் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இவங்க எப்படி ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னா, சரி குரூன்ஷியில் முடிச்சதுக்கப்புறம் இந்த குழந்தை ஹாப்ஷூலே போகட்டும், அங்கே போய் இங்கே எப்படி இருக்கும் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அதே சயின்ஸ் மேக்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து ஸ்லோவாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது அந்த எபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அவங்க அங்கே படித்து புரிஞ்சுக்கிட்டு 9th 10th பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு வரைக்கும் அங்கே படிப்பாங்க. அங்கே வந்து எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அங்கே இருந்தால் அவங்க டைரெக்டாக ஹையர் செகண்டரி, அதாவது 10th 11th 12th நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கிம்னாசியமில், அங்கே போய் அவங்க திருப்பி ரீகனெக்ட் ஆகி மறுபடியும் 10th 11th 12th வந்து அவங்க மீதி படிக்கிற இன்ஜினியரிங் படிக்கிற டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களோட சேர்ந்து இவங்களும் படிப்பாங்க. படித்து முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் அட் அ டைமில் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இல்லைன்னா 13th ஸ்டாண்டர்ட் முடிச்சு எல்லாரும் வெளியில் வருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டிஸில் வந்து அவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஹாப்ஷூலரோட கான்செப்ட். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் மேஜரான கேட்டகரிசம் ஸ்கூல் தான் பார்க்கணும். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வொகேஷனல் ஸ்கூல்ஸ். வொகேஷனல் ஸ்கூல் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஊரில் இருக்கிற பாலிடெக்னிக்ஸ் தான் வந்து இங்கே வொகேஷனல் ஸ்கூல்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து இந்த வொகேஷனல் ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா 5th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வொகேஷனல் ஸ்கூல்ஸ். வொகேஷனல் ஸ்கூல்ஸ் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்கில் கற்று வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பாலிடெக்னிக் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியா டார்கெட் பண்ணி இருக்கும் நம்ம பாலிடெக்னிக் கோர்சஸ். அதே மாதிரி இந்த வொகேஷனல் ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை டார்கெட் பண்ணியிருக்கும். அதாவது 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவங்க படித்து முடிச்சுட்டு ஆர்பிட்டர் நான் முதல்ல சொன்னது தான் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்க டைரெக்டாக போய் ஒர்க் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது வேலை தேடி அவங்க டைரெக்டாக வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். அதுதான் வந்து வொகேஷனல் ஸ்கூல்ஸ். வொகேஷனல் ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா இங்கே படிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு இவங்க வொகேஷனல் ஸ்கூலுக்கு தான் செட் ஆவாங்கன்னு சொல்லி நம்ம சேர்த்து விடுறாங்க, இல்லைன்னா வந்து பேரண்ட்ஸ் சேர்த்து விடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 16-17 வயசு போகிறப்போ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் வந்து ஒரு ஸ்பேஸ் சயின்ஸ் படிக்கணும், இல்லை டெக்னாலஜி படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு அவங்களுக்கு தோணும். ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்காக 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் எழுதி அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவங்க 10th டைரெக்டாக மறுபடியும் கிம்னாசியம் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது மறுபடியும் 11th 12th போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ எந்த கோர்ஸ் இதில் எந்த ஒரு ஸ்கூல் கேட்டகரியில் படித்தாலும் கிம்னாசியம் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வேற ஸ்கூல் கிம்னாசியமில் படிக்கிற குழந்தைங்க ஃபுல்லாக கிம்னாசியம் முடிச்சு வெளில வந்துடுவாங்க. பட் மீதி ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிற பழக்க வழக்கமோ இல்லை அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்கூலில் படிக்க மாறுறப்போ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஸ்கூல் இருந்து கிம்னாசியம் போய் ஜாயின் பண்ணுறவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் படித்து முடிச்சுன்னா எனக்கு இந்த அளவுக்கு படிப்பு போதும், நான் என் 10th வெளில வந்துடுறேன், இல்லை நான் 12th முடிச்சது வரைக்கும் போதும், எனக்கு வொகேஷனல் ஸ்கூல் போதும், எனக்கு இன்ஜினியரிங் வேணாம், டாக்டர் வேணாம் அப்படின்றவங்க சொல்லி நிறைய பேர் கேட்டகரி பிரிச்சுருவாங்க. ஸோ கிம்னாசியம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கிம்னாசியம் முடிக்கிறப்போ ஆர்பிச்சர் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஆர்பிச்சர் கொடுப்பாங்க. ஆர்பிச்சர் வாங்கினதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போய் யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணலாம். இங்கே யூனிவர்சிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ யூனிவர்சிட்டிஸை பற்றின வீடியோவை அடுத்தது பார்க்கணும். நம்ம ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்கூல்ஸில் நம்ம பேசுகிற ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லை இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் எங்களோட மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம், மெயிலில் ரீச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் பார்த்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் க்ரௌண்ட் சாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கணும். பாய்.